ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். சென்னை வெக்கேஷனில் இன்னைக்கு நாங்கள் போக போகிற இடம் ஈசிஆரில் ரெசார்ட். டிடிடிசியோட ஹோட்டல் தமிழ்நாடு பீச் ரெசார்ட்டுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம். எப்போ வெக்கேஷனுக்கு சென்னை வந்தாலும் ரெசார்ட் புக் பண்ணி கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். ஆனால் டிடிடிசிக்கு போகிறது இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் மினிட் புக்கிங், ஸோ இங்கே தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. வீட்டில் இருந்து ஒரு 12:30 to 1 அந்த டைமில் கிளம்புனோம். செக்இன் டைம் எங்களுக்கு 2 PM. வீட்டில் இருந்து ரெசார்ட் போகிறதுக்கு எப்படி எங்களுக்கு மினிமம் 1 hour ஆகும். ஃபைனலி ரெசார்ட் வந்தாச்சு. மெயின் கேட்ல இருந்து ரெசார்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 3 minutes ட்ராவல் மாதிரி இருந்துச்சு காரில். சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருந்தது. இதுதான் இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியா. இங்கே நம்ம ஐடி கார்டு கொடுத்து சைன் பண்ணதும் ரூம் கீஸ் கொடுத்துட்டாங்க. கார்லேருந்து லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டோம். ரிசப்ஷன்லேருந்து நம்ம ரூம் போகிறதுக்கு பக்கி சர்வீஸ் இருக்குது. ஆனால் இப்போ பக்கி சர்வீஸ்க்கு ஆள் இல்லை, லஞ்ச் சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் கார்லேயே நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் 2 ரூமாக புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா 4 adults 2 kids இருந்தோம். ஸோ 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரே வில்லாவில் 2 ரூமாக கொடுத்துருந்தாங்க. கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம். நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கீழே ரூமோட என்ட்ரன்ஸ். உள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடில் வாஷ்ரூம் அண்ட் வாஷ் பேசன் கொடுத்துருந்தாங்க. இதுதான் எங்களோட ரூம். எங்கள் ரூமில் கிங் சைஸ் பெட், 2 சிங்கிள் சோஃபா அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கெட்டில் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம்லேயே நமக்கு அட்டாச்டு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலேருந்து நம்ம பீச்சை பார்க்கலாம். வியூ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பீச் வியூ தான் இந்த ரெசார்ட்டில் ஹைலைட். மற்றபடி இங்கே ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்மளோட செகண்ட் ரூமும் பார்க்கலாம். இது ஸ்டேர்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூமும் கீழே இருக்கிற ரூம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு கிங் சைஸ் பெட், 2 சிங்கிள் சோஃபா அண்ட் தென் கெட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அட்டாச்டு பால்கனி இருக்குது. இங்கேருந்து நம்ம பீச் வியூ நல்லா தெரியும். ரூம் ரீச் ஆனதும் எங்களோட லஞ்சை இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்காக கிளம்பியாச்சு. பசங்களுக்கு ஸ்விம் சூட், ஸ்விம் கேப், காகல்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவங்கள ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. இங்கே வெளியே போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ பீச்சில் ஆடிட்டு அதே ட்ரெஸ்ஸோட ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அலௌட் கிடையாது. ஸோ நீங்கள் குளிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம். இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நோட் பண்ணுவோம், ஸ்விம்மிங் பூல் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து செக்யூரிட்டி அண்ணா கிட்ட கேட்டோம். அவங்க மோட்டர் போட்டால் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அவங்களே நெட் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்கணும். அப்போயும் நிறைய டஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே இறங்கினதுக்கப்புறமும் அவர் நெட் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் இருந்த சைடு மட்டும்தான் 3 feet. இங்கே கிட்ஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தனியாக இங்கேயும் கிட்ஸை நம்ம விட முடியாது. கண்டிப்பாக கூட யாராவது இருக்கணும். ஏன்னா இந்த இடமும் பசங்களுக்கு கண்டிப்பாக டீப்பான ஒரு இடம் தான். இந்த ஸ்விம்மிங் பூலோட அதர் சைடில் 12 feet வரைக்கும் இருக்குது டீப். ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே கிளம்பி அடுத்ததாக பீச்சுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு அப்படியே பேக் சைட்லேயே தான் பீச் இருக்குது. பீச்சுக்கு வந்ததும் பசங்களோட சேர்ந்து நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அப்பா கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரி பீச்சில் வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசில் பீச்சுக்கு போனால் இந்த மாதிரி மணல் வீடெலாம் கட்டி விளையாடி இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி மணலில் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தோம்.
பீச் ஆக்சஸ் நைட் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறது 6 PM வரைக்கும் தான் அலவுட். ஸோ பீச்லேருந்து கிளம்பி டேரெக்டாக ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆனதும் இங்கே நாங்கள் ரூம்லேயே டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு பால்கனியில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு பசங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே நமக்கு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ நைட் இங்கே டின்னர் சாப்பிட இப்போது கிளம்பிட்டோம். டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. வெஜ் மட்டும்தான். நான்வெஜ் வேணும்னா நீங்கள் ரூமில் தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டும் இங்கே சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. டின்னர் மெனுக்கு ஸ்வீட்டில் ஒரு ஹல்வா கொடுத்துருந்தாங்க. தென் இங்கே நான், சன்னா மசாலா, கோகனட் புலாவ், பொட்டேட்டோ கிரேவி, ஒயிட் ரைஸ், தால், ரசம், கர்ட் ரைஸ் இதெல்லாம் இருந்துச்சு. லைவ் கவுண்டர்ஸில் தோசை வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் அந்த லைவ் கவுண்டர் தோசை. டின்னர் முடிச்சதும் அப்படியே இங்கே வெளியே கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் டு ரூம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clockலாம் எழுந்தாச்சு. பீச் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எழுந்தோம். 5 o'clock கொஞ்சம் இருட்டாகவே இருந்தது. ஸோ ஒரு 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறங்கி பின்னாடி பீச்சுக்கு போனோம். மார்னிங் இந்த சன்ரைஸ் வியூ பீச்சில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து நானும் அக்காவும் மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே கொஞ்ச நேரம் பீச்சில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பேசிட்டு கொஞ்சம் வாக்கிங்கும் போயிட்டு தென் ரூம்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். பசங்கள்லாம் எழுந்த உடனே மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, வடை, உப்மா, சாம்பார், சட்னி இதெல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே உள்ளேயே கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே பசங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இந்த ப்ளே ஏரியா எங்கள் ரூம்க்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. ஸோ வெயிலில் ரொம்ப நேரம் நடந்து போகிற மாதிரி எதுவும் இல்லை. ப்ளே ஏரியாவிலேருந்து மறுபடியும் பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சில் அங்கே ஒரு நெட்டட் ஸ்விங் இருந்தது. ஸோ பசங்க நாங்கள் எல்லாருமே அந்த ஸ்விங்கில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கேருந்து பேக் டு ரூம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு போக ரெடி ஆயாச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த ரூமோட கிளென்லினஸ், இங்கே இருந்த ஸ்விம்மிங் பூல், ஃபுட்டு, சர்வீஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் தான். இந்த பீச் வியூ மட்டும்தான் இந்த ரெசார்ட்டில் ஹைலைட்டடான ஒரு விஷயம். பக்கி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Take care. Bye bye.